வரக்கூடிய ஜனவரி மாசம் நியூ டெல்லியில பாரத் மொபிலிட்டி குளோபல் எக்ஸ்போ 2025 நடக்க போகுதுங்க. இந்த எக்ஸ்போல பூனேவை பேஸா கொண்டு இயங்கக்கூடிய ஸ்டார்ட் அப் நிறுவனமான வேவ் மொபிலிட்டி அவங்களுடைய அப்கிரேடட் சோலார் பவர் எலக்ட்ரிக் காரை லான்ச் பண்ண போறாங்கன்னு சொல்லி செய்திகள் வெளிவந்திருக்குங்க. இந்த காரை பத்தி சொல்லணும்னா சிங்கிள் சார்ஜ்லயே 250 கிலோமீட்டர் வரைக்கும் நம்மளால டிராவல் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க. ஏகப்பட்ட ஸ்பெஷாலிட்டிஸ் இதுல இருக்குன்னு ஹைலைட் பண்ணிருக்காங்க. இதை பத்தின ஓவரால் தகவல் தான் இந்த வீடியோ நம்ம விரிவா பார்க்க போறோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஈவா காரை பத்தி சொல்லணும்னா இதுதான் இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட் சோலார் இவி கார் அப்படின்றாங்க. 2023 ஆட்டோ எக்ஸ்போல இந்த கார் இனிஷியலா அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாங்க. அப்பவே எல்லாருடைய கவனத்தையும் இது ஈர்த்துச்சு அப்படின்னு சொல்லி ஆகணுங்க. இப்ப வரக்கூடிய 2025ல இதோடைய அப்கிரேடட் சோலார் கார் தான் இவங்க வரக்கூடிய ஜனவரி 17ஆம் தேதி லான்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுதுங்க. ஸோ அது மட்டும் இல்லாம இந்த கார்ல ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் இருக்கு அப்படின்லாம் சொல்றாங்க. வருஷத்துக்கு 3000 கிலோமீட்டர் சூரிய சக்தியால நம்மளால இலவசமா டிராவல் பண்ண முடியும் அப்படின்னும், அது கூடவே அல்ட்ரா ஃபாஸ்ட் சார்ஜிங் ஃபெசிலிட்டி இதுல இருக்கு. இந்த கார் பொறுத்த அளவுல 0 to 40 கிலோமீட்டர் வெறும் 5 செகண்ட்ஸ்ல ஆக்சிலேட் பண்ணணும், 70 கிலோமீட்டர் டாப் ஸ்பீட் ப்ரொவைட் பண்ணணும் தகவல்கள் வெளிவந்திருக்கு. இன்னொரு பக்கம் இப்போ ஒரு பெட்ரோல் காரை எடுத்துக்கிட்டோம்னா 1 கிலோமீட்டருக்கு 5 ரூபாய் செலவாகும்னா, இந்த ஈவா கார்ல நம்ம டிராவல் பண்ணோம்னா வெறும் 0.5 பைசே தான் செலவாகும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ 5 ரூபாய் எங்க இருக்கு ஒரு கிலோமீட்டருக்கு, 0.5 பைசே எங்க இருக்கு. ஸோ இதுலயே நமக்கு பெரிய அளவுல சேவிங் பண்ணலாம் அப்படின்ற நம்பிக்கை வருது. இந்த மாதிரி ஏகப்பட்ட ஸ்பெஷாலிட்டிஸ் ஃபீச்சர்ஸ்லாம் இதுல அப்கிரேட் பண்ணியிருக்காங்க, ஆட் ஆன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது மட்டும் மக்கள் மத்தியில கரெக்டா லான்ச் பண்ணாங்கன்னா நிச்சயமா பெரிய அளவுல ஒரு இம்பாக்டை கிரியேட் பண்ணும் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுக்கு என்ன தோணுது? உங்களுடைய கருத்துக்கள் எதுவா இருந்தாலும் காமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம அப்டேட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்.